ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். உங்கள் பெயரில் ஜி ஜி என்ற எழுத்து, அதாவது ஏபிசிடி ஜி வருதுல்ல, அந்த ஜி, அதுக்கடுத்து ஜேவும் ஐயும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி எழுத்து வரும்போது இதோட சவுண்டு எப்படின்னா நம்ம ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி உங்கள் பேரில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். முதல்ல பேருக்கு ஆரம்பத்துலேயும் வரலாம், பேருக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஜி ஜேஐ அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்ததுன்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பீங்க. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பொதுவாக ஒருத்தருடைய பெயரை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கிறோம். அது மாதிரி நியூமராலஜி படி பேர்லாம் வச்சுக்கிறோம், அதிர்ஷ்ட பேர்லாம் வச்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது இந்த மாதிரி அதிர்ஷ்ட பேர் வைக்கிறோம். இப்போ நிறைய பேர் மாற்றின பிறகு வெற்றி கிடைக்கிது, ஜெயிக்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி பேர் மாற்றம் செய்கிறாங்க. ஆனால் இயற்கையிலே சில பேருக்கு இந்த மாதிரி எழுத்து பேருக்குள்ளே இருக்கும். இந்த ஜி ஜேஐ அப்படிங்கிற எழுத்து இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் தான். அது எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நான் சொல்கிறது ஜி ஜேஐ அப்படியே இதெல்லாம் இருக்கணும்னு கிடையாது. ஜி மட்டும் இருந்தால் போதும், இல்லைன்னா ஜேஐ அப்படி இருந்தாலே போதும். இந்த மாதிரி பேரில் இருக்கும்போது இதோட உண்மையான தன்மை என்னென்னா, ஜி அப்படிங்கையில் நீங்கள் யாரையாவது மரியாதையாக கூப்பிடணுன்னா என்ன செய்கிறீங்க? ஜி அப்படின்னு தான் கூப்பிட்றீங்க. அப்போ அந்த ஜி அப்படிங்கையில் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை வந்துடுது. யாரை நம்ம ஜின்னு சொல்லுவோன்னா, ஒருத்தரை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது, அவங்கள்ட்ட உதவி கேட்குறது, இப்படி செய்யும்போது அவங்கள ஜி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதே போல் பெரிய தலைவர்களெல்லாம் கூப்பிடும்போது ஜி சேர்த்துக்குவாங்க. இப்போ வடநாட்டிலலாம் எல்லா தலைவருக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜி சேர்த்துருப்பாங்க. நம்ம பிரதமர்னால் மோடிஜி, ராகுல்ஜி, அதே போல் லேடிஸு பெரிய தலைவர்களாக பெண் தலைவர் இருந்தாங்கன்னா அவங்கள மேடம் ஜி இப்படிலாம் சொல்கிறோம். நிறைய பேரோட நேதாஜின்னு ஒரு தலைவரே இருந்தார். அதுபோல் நிறைய பேரோட தலைவர்கள் பேரில் ஜி சேர்த்து கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஜிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பவர் வந்துடும். பொதுவாக இப்போ இந்தியாவையே பார்த்திங்கன்னா ஆள்றது என்னன்னு பார்த்திங்கன்னா மொபைல் நெட்வொர்க்கு தான். அது இன்டர்நெட்டு தான் ஆட்சி செய்யறதுனாலும் பொதுவாக அதில் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை கம்ப்யூட்டர்லையும் பயன்படுத்துகிறோம், மொபைல்லையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் இருக்கவங்க தான் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதிகம் பேர் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன். அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜியோ, அதில் கூட ஜின்னு வரும். அந்த இதுக்கு பேர் ஏன் அவங்க அப்படி வச்சுருக்காங்கன்னா, அது ஒரு ஈர்ப்பு மையம். அந்த ஜியோங்கிறது ஒரு புவியில் ஈர்ப்பு மையம். அதுபோல் உங்கள் பேரில் இந்த ஜிங்கிற எழுத்து அல்லது ஜேஐ அப்படிங்கிற எழுத்து வந்ததுனாவே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஜி அல்லது ஜேஐ பேரில் உள்ளவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சில அமைப்புகள் சாதகமாக இருக்கணும். அப்படி என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ராகு பகவான் தான் காரணம். இந்த ஜிங்கிற வார்த்தைக்கே ராகு பகவான் தான் காரணம்.
ஏன்னா ஜி அப்படின்னா நம்ம தலைவர்னு கூப்பிட்றோம். தலை, ஒரு தலைமையை வந்து நம்ம ஜி அப்படிங்கிறோம். இந்த தலையை குறிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகமாக வர்றது ராகு பகவான் தான். ராகுவை தான் நம்ம தலைன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தாருன்னா, அந்த பலம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பலமாக இருந்தாருன்னா இந்த ஜிங்கிற எழுத்து, ஜேஐங்கிற எழுத்து ஒருத்தருடைய பேரில் இருந்ததுன்னா மிக பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பாங்க. அதை பற்றின விஷயத்தை இப்போ சொல்கிறேன். ராகு பகவானை நம்ம வந்து தலைங்கிற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா ராகு தலைன்னா கேது வந்து வால் உடம்பு அப்படி சொல்கிறோம். அதனால தலைங்கிறது ராகு. அதனால தான் நம்ம தமிழில் கூட பார்த்திங்கன்னா தலை அப்படின்னு கூப்பிட்டாலே அவங்க அதிர்ஷ்டசாலியாக மாறுவாங்க. அதே போல் தளபதி அப்படிங்கும் போது அதில் தலை வந்துடும். நீங்கள் அந்த லாலாம் வச்சு பேசக்கூடாது. இது வந்து சவுண்டு தான். இந்த சவுண்டுக்கு அந்த வார்த்தைக்கு பலம் சேர்க்கும். அங்கே அந்த தளபதி தலை அப்படின்னு சொல்லும் போதே ஜிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். அங்கே தலைமை கொடுத்துரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கும். அதே போல் இந்த ஜிங்கிற வார்த்தைக்கு அதே போல் ஜேஐ ஒருத்தருடைய பேரில் இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்னா ராகு வந்து யோகராக இருக்கணும். ராகு யோகர்னா நம்ம யோகாதிபதி வேற, லக்னத்தை வச்சு பார்க்குற யோகாதிபதி வேற. ராகு யோகர்னா எந்த நீங்கள் பறக்கிற நாம யோகத்தில் வச்சு அது யோகர் அபயோகர் வரும், அதில் வர யோகர் அது. அப்படி ராகு யோகராக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ராகுவோட நட்சத்திரங்களில் பிறந்திருக்கிறது. அதே போல் நிறைய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. இப்படி அதே போல் கரணநாதனாக உங்களுக்கு அமைஞ்சு ராகு பகவான் கரணநாதனாக வந்திருந்தார்னா இந்த பேருக்குள்ளே ஜேஐ இருக்கிறவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் மிகப்பெரிய யோகவானாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை அடையக்கூடியவங்களாகவும் மற்றவங்களால் தலைமையாக ஏற்றுக்கக்கூடியவங்களாகவும் மாறிடுறாங்க. இதை எத்தனை ஜாதகத்தில் பார்த்தாலும் இந்த பெயருக்கும் பெயரில் உள்ள எழுத்துக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இதில் இருக்கும். ஆனால் சில பேருக்கு ராகு வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஜாதக ரீதியாக தொடர்பு, அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தால் அவங்க பேரில் ஜேஐ வந்தாங்கன்னா அவ்வளவு பலன் தராது. இப்போ ஜி அப்படிங்கையில் பேரில் ஒரு தனித்தன்மை வந்துடும், தலைமை பண்பு வந்துடும். அவங்கள பல பேர் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக எம்ஜிஆர், கலைஞர்னு எழுதும்போது முதல்ல ஜி தான் வரும். அதே போல் ஜிஐ அப்படிங்கிற ரஜினி அப்படியெல்லாம் வரும். நிறைய பேரோட இது அவங்களுக்கு ராகுவும் யோக நிலையில் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துரும். ஜேஐங்கிற எழுத்து, ஜிங்கிற எழுத்து. இப்படி சில பேருக்கு வந்து ராகு எந்த விதத்துலையும் தொடர்பு பண்ணலன்னா அவங்களுக்கு அவ்வளவு பலன் தராது. ஆனாலும் சில அதிர்ஷ்டங்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ராகு வந்து அதிர்ஷ்டங்களை வந்து அள்ளி கொடுக்குறவர். அதாவது ஒரு மனிதனுக்கு தகுதி இல்லாமல் இருந்தால் கூட அந்த தகுதியை உருவாக்கிக்கூடிய தன்மை வந்து ராகு பகவானுக்கு இருக்குது. அந்த ராகு பகவானோட இந்த ஜேஐங்கிற எழுத்து வந்து ஒவ்வொருத்தருடைய பேர்லேயும் இந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா அவருடைய ஜாதகத்தில் ராகு வந்து யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாழ்க்கையில் உயர்வு, அதே போல் எதிர்பாராத நன்மைகள், நல்ல ஒரு சுபபலன்கள் அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஜிங்கிற எழுத்தும்
ஜேஐங்கிற எழுத்தும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருடைய பேரில் முதல் எழுத்தாக சில பேருக்கு ஜிங்கிற எழுத்தில் வரும். அதுக்கு நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்லலாம். அதுக்கு அதே போல் ஜேஐ அப்படிங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா ஜீசஸ்க்கு வரும், ஜிஸ்வா வரும், ஜித்தனுக்கு வரும். இந்த மாதிரி பேருங்களில் முதல் எழுத்தாகவும் வரும். நடுவுலையே சில பேருக்கு இந்த ஜேஐ வரும். இப்படி வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அந்த ராகு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்குது. அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து பேரில் அமைஞ்சிருக்கும், ஜாதகத்தில் இருக்காது. அந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு தான் பலன் தரும். ஆனால் சில பேருக்கு ராகு வந்து யோகமாக ஜாதகத்தில் இருக்கும், அவங்களுடைய பேரில் வந்து இந்த ஜியோ ஜேஐயோ இருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த பேருக்குள்ளே ஜியும் ஜேஐயும் வர மாதிரி ஒரு இணைப்பை வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த பேரில் சேர்க்குற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். இதை நீங்கள் நிறைய ஜாதகங்கள்லேயும் இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய பேரோட அமைப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா ராகு தான் பிரம்மாண்டத்தை சொல்கிறவர். இந்த பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜேஐ என்ற எழுத்து வந்து உங்களுடைய பெயரில் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி ஜியோ ஜேஐயோ வராமல் உங்கள் ஜாதகத்தில் ராகு ஏதோ ஒரு வகையில் பலமாக அமைஞ்சிருந்தாருன்னா நீங்கள் இந்த மாதிரி பேரில் வந்து சேர்த்து நீங்கள் சேர்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அடைவீங்க. இது வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்கும். இது மாதிரி நான் பல ஆராய்ச்சிகள் பண்ணி வீடியோ வெளியிட்டுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.